இந்த ஒரு கைப்பிடி உரம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா எனக்கு பூச்செடிகளில் இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா கிளையிலுமே வந்து நிறைய நிறைய மொட்டுக்கள் வச்சிருந்தது. இதை நான் வந்து செம்பருத்தி செடிக்கு பயன்படுத்தியிருந்தேன். ஒரு கிளையிலுமே வந்து குறைஞ்சது 6லேருந்து 7 மொட்டு வரைக்கும் வச்சிருந்தது. டோட்டலாக இந்த குட்டி செடியில் மட்டுமே குறைஞ்சது 30 மொட்டு வரைக்கும் இருந்தது. ஒரு மொட்டுக்களும் வந்து நல்ல பெரிய பெரிய மொட்டுக்களாக வச்சிருந்தது. ஒரு கை அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பெரிய பூக்களாக பூத்திருந்தது. இதை நான் ஐஸ்வர்யம் செம்பருத்திக்கும் ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் நான் குறைஞ்சது 20 மொட்டு வரைக்கும் பூத்து நான் எடுத்துட்டேன். இப்போவுமே பேலன்ஸ் இன்னுமே இருக்குது ஒரு 20 மொட்டு கிட்ட. ஒரு குட்டி தொட்டியில் தான் வச்சு நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஆனாலுமே வந்து சூப்பரான ரிசல்ட்ஸாக கொடுத்துருந்தது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 4 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். வெங்காயத்தோல், பூண்டு தோல், கருவேப்பிலை, இது மூணுத்தையுமே வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே இன்னும் எஃபெக்டிவ் ஆகிறதுக்காக இந்த ஃபெர்டிலைசரை ஒரு கைப்பிடி அளவுக்கு வர்மி கம்போஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா, ஆனியனில் வந்து நமக்கு ஆனியன் தோலில் வந்து மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பூக்களோட எண்ணிக்கை வந்து நிறைய கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் ஆக்கும். பூண்டு வந்து நமக்கு பூண்டோட தோல் வந்து ரூட்டில் வந்து நமக்கு ஏதாவது பெஸ்ட் இருந்தது, நமக்கு பூச்சி இருந்தது அப்படின்னாலும் நம்ம பெஸ்ட் பெஸ்டிசைட்ஸாக ஒர்க் ஆகும். கருவேப்பிலையிலையும் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் செடிக்கு சேர்க்கறதோட வேலை வந்து வர்மி கம்போஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கலந்துட்டு உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பரான ரிசல்ட்ஸாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.